Hello friends, welcome back to C Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. சோ இமேஜின் பண்ணுங்க, இப்போ இல்ல சுமார் 140 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உலகத்துல புதுசா வந்த ஒரு காரை வாங்கியிருக்கீங்க. அந்த காரை பெருமையா ஊருக்குள்ள ஓட்டிட்டு போறீங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு சின்ன தெருவுக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க. திரும்பணும், பின்னாடி வரணும், ஸ்டீரிங்கை திருப்புறீங்க, கியரை தேடுறீங்க. ஆனா ரிவர்ஸ் கியரே இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த காலத்து டிரைவர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? கார்ல இருந்து இறங்கி காரை தள்ள ஆரம்பிச்சாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம தினமும் பயன்படுத்துற இந்த ரிவர்ஸ் கியர் ஒரு காலத்துல இருந்ததே இல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, யார் கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு, அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நீங்க பாக்குறது சி டிரைவ், வாங்க ஆரம்பிக்கலாம். உலகின் முதல் கார் 1886. உலகத்துல முதல் பிராக்டிக்கல் ஆட்டோமொபைலை உருவாக்குனவர் கார்ல் பென்ஸ். அந்த காலத்துல கார்னா இப்ப மாதிரி வைட் ரோடு கிடையாது, டிராபிக் இல்ல, சிக்னல் இல்ல, பார்க்கிங் ஏரியா இல்ல. மேக்ஸிமம் ஸ்பீடு கூட எவ்வளவு தெரியுமா? 15 அல்லது 16 km/h தான். அதனால இன்ஜினியர்ஸ் என்ன நினைச்சாங்க தெரியுமா? கார் முன்னாடி போனா போதும். ஏன்னா அந்த காலத்துல காரை பின்னாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ரொம்பவே குறைவு. அதனால ரிவர்ஸ் கியருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஆனா இதுதான் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. டிரைவர்ஸ் பட்ட கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா கார்கள் அதிகமாச்சு, ரோட்ஸ் பிஸியாக ஆரம்பிச்சது, மார்க்கெட்டு, டவுனு, நேரோ ஸ்ட்ரீட் எல்லா இடத்துலயும் கார் வர ஆரம்பிச்சது. அப்பதான் டிரைவர்ஸ் ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. அடடா, காரை பின்னாடி எடுக்கவே முடியலையே. இப்ப நம்ம பார்க்கிங்ல ஒரு 2 இன்ச்சு இடம் குறைவா இருந்தாலே ஐயோ இன்னொரு தடவை ரிவர்ஸ் போடணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த காலத்துல ரிவர்ஸே கிடையாது. அதாவது தவறான இடத்துல நீங்க காரை நிறுத்திட்டீங்கன்னா 2 பேரு, 3 பேரு, 4 பேர் சேர்ந்து அந்த காரை தள்ளித்தான் பின்னாடி எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் தள்ளிக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்குதான் இன்ஜினியர்ஸ் ஒரு தீர்வு தேட ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியர் காலையில எழுந்துச்சு இன்னைக்கு நம்ம ரிவர்ஸ் கியரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான டிரைவர்ஸ் பட்ட கஷ்டம் இருந்துச்சு. அந்த கஷ்டம் தான் ரிவர்ஸ் கியரை உருவாக்க வச்சது. இன்ஜினியர்ஸ் கியர் பாக்ஸ மாத்த ஆரம்பிச்சாங்க. தேவைப்பட்டா காரை பின்னாடியே நகர்த்தணும் அப்படின்னு புதிய அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த ரிவர்ஸ் கியரோட ஆரம்பம். ஆனா இங்க இன்னொரு பெரிய கேள்வி, இன்ஜின் முன்னாடி தானே சுத்துது, அப்ப கார் மட்டும் எப்படி பின்னாடி போகுது? இதுதான் ரிவர்ஸ் கியரோட உண்மையான மேஜிக். இன்ஜின் எப்போதும் ஒரே டைரக்ஷன்ல தான் சொல்லணும், அது ரிவர்ஸா சொல்லாது. அப்படி இருக்க கார் எப்படி பின்னாடி போகுது? இதுக்காக கியர் பாக்ஸுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கியர் சேர்த்தாங்க. அத ஐட்லர் கியர்னு சொல்லுவாங்க. 2 கியர் மட்டும் இருந்தா ஒன்னு கிளாக் வைஸ்ல சுத்தும், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். ஆனா நடுவுல இன்னொரு கியரை சேர்த்தா ரொட்டேஷன் டைரக்ஷனே மாறிடும். அதனால இன்ஜின் முன்னாடி சுத்தினாலும் வீல் மட்டும் எதிர் திசையில சுழண்டு கார் பின்னாடி போக ஆரம்பிக்கும். அதனால ரிவர்ஸ் கியர்ங்கிறது இன்ஜினை ரிவர்ஸா சுழல வைக்கிறது இல்ல, கியர் ரொட்டேஷனை புத்திசாலித்தனமா மாத்துற ஒரு இன்ஜினியரிங் ட்ரிக். ரிவர்ஸ் கியர் வந்த பிறகு டிரைவிங் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பார்க்கிங் ரொம்ப ஈஸி, கேரேஜ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப குறுகலான ரோட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்ப ரிவர்ஸ் கேமரா இல்லைன்னா சிலருக்கு காரே ஓட்ட முடியாது. ஆனா ஒரு காலத்துல ரிவர்ஸ் கியரே இல்ல. அதனால இந்த ஒரு கண்டுபிடிப்பு கார் ஹிஸ்டரியிலே ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டாவே மாறிடுச்சு. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மேனுவல் கார்ல ரிவர்ஸ் போடும்போது சில நேரம் கிர்ன்னு ஒரு சத்தம் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா பல மேனுவல் கியர் பாக்ஸ்ல ரிவர்ஸ் கியருக்கு சிங்க்ரனைசர் இருக்காது. அதனால கார் முழுசா நின்ன பிறகுதான் ரிவர்ஸ் போடணும். இல்லன்னா அந்த கியர் டீத்னு சொல்லுவாங்க, அது சீக்கிரமா தேஞ்சு போயிடும். இதனாலதான் மெக்கானிக்ஸ் கூட முதல்ல காரை முழுசா நிறுத்துங்க, அப்புறமா ரிவர்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைக்கிற இந்த ரிவர்ஸ் கியர் ஒரு காலத்துல இருந்ததே இல்ல. மக்கள் கையால காரை தள்ளி பின்னாடி எடுத்தாங்க. அந்த சிரமத்தை தீர்க்க இன்ஜினியர்ஸ் கண்டுபிடித்த தீர்வு தான் இன்னைக்கு நம்ம தினமும் பயன்படுத்துற இந்த ரிவர்ஸ் கியர். சோ இப்போ உங்களுக்காக ஒரு கொஸ்டின், ஒரு நாள் முழுக்க ரிவர்ஸ் கியர் இல்லாத ஒரு காரை நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கார் ஹிஸ்டரி, டிரைவிங் சீக்ரெட், கார் டெக்னாலஜி பத்தி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும்னா சி டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.